கணேசாய நமக. முருகாசரணம். தைலக்காப்பு என்றால் என்ன? தைலக்காப்பு ஏன் செய்யப்படுகிறது? தைலக்காப்பின் பலன்கள் பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். கடவுளுக்கு எத்தனையோ அபிஷேகம் காப்புகள் செலுத்தி பிரார்த்திக்கிறோம். அதில் ஒன்றுதான் தைலக்காப்பு. தெய்வ சிலைகளுக்கு மனமிகுந்த எண்ணெயை தடவி செய்யும் பூஜைக்கு பெயர்தான் தைலக்காப்பு என்று பெயர். அந்த சிவபெருமானுக்கு வாசனை திரவியங்களை கலந்து 100 குடம் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நோய் நீங்கி நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதைவிடவும் அதிக விசேஷம் நிறைந்தது தைலக்காப்பு ஆகும். தைலக்காப்பு ஏன் செய்யப்படுகிறது? கோவிலில் உள்ள மூலவருக்கு தைலக்காப்பு சாற்றுவதால் அந்த கோவில் விக்கிரகங்கள் மாசு மறுக்கலாலும் காலத்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் அழியாது. இதனால்தான் முதலில் தைலக்காப்பு சாற்றப்படுவது இன்றைய காலத்தில் பல கோவில்களில் வழக்கமாகிவிட்டது. பிள்ளையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பார்கள். அந்த வகையில் கடவுள் விக்கிரகங்களை பக்தர்கள் குழந்தையாய் மணாளனாய் பாவிப்பதால் தான் ஊஞ்சலில் வைத்தும் திருக்கல்யாணம் செய்தும் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். இதே வகையில் கடவுளுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று குழந்தைத்தனமான பக்தியாலேயே தைலக்காப்பு சாற்றப்படுகிறது. தைலக்காப்பு எதை கொண்டு செய்யப்படுகிறது? தைலக்காப்பில் பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்காய், சாம்பிராணி, ஜாதிக்காய், வெட்டிவேர், சந்தனாதி தைலம் ஆகியவற்றை சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அந்த தைலம்தான் கடவுள் விக்கிரகம் மீது பூசப்படுகிறது. பொதுவாக ஒரு சிலைக்கு தைலக்காப்பு என்றால் இப்படித்தான் செய்து பூசப்படுவது வழக்கம். அறிவியல் ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் பார்த்தோம் என்றால் இந்த தைலக்காப்பானது சிலையை மேலும் வலுவானதாக ஆக்கும். நன்றி.